அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி சிக்கன் வச்சு பண்ணுறது. அது ஆனால் ஒரு கண்ட்ரி ஸ்டைல் ரெசிபியாக இருக்கும். நாட்டுப்புறத்து பக்கம் அது திருநெல்வேலி பக்கம்லாம் பண்ணுற ஒரு நாட்டுப்புறத்து கோழி கூட்டுன்னு சொல்லலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு இன்றைக்கி தேவையான பொருட்கள் மெயினாக சிக்கன் எடுத்துருக்கேன். இது ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, மல்லி இலை, கடுகு தாளிக்கிறதுக்காக, அப்புறம் தேங்காய், கொஞ்சம் சின்ன சீரகம், இவ்வளோ தான் தேவை. ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கணும். நான் அரைக்கும் போது அது காட்டுறேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற தீபம் கோகனட் ஆயில் நான் ரீஃபில் பேக்கெட்லேருந்து இதில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணினா தான் இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுக்கு கடுகு போட்டு தான் தாளிக்கணும். பட்டை, கிராம்பு அந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு கடுகு போட்டு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே சின்ன வெங்காயம் போட்டுருங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் அப்படியே போட்டுடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு தான் வதங்கணும், ப்ரௌன் ஆகக்கூடாது. இது இவ்வளோ வதங்கினோன்னே இஞ்சி பூண்டை போட்டுடலாம். இஞ்சி பூண்டை நான் சும்மா தட்டி தான் வச்சுருக்கிறேன். மிக்சியில் ரொம்ப நைஸாக பண்ணணுன்னு இல்லை. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டு அதை வதக்குங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வாசனை வந்துருச்சு. இனிமே தக்காளி, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதை போட்டு வதக்கிக்கலாம். அதோடையே கூட கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். நம்ம உப்பு போட்டால் நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வெந்துடும். அது உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு வதக்கிடுங்க. மூடி போட்டு தக்காளியை நம்ம வேக விட்டுறலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம சிக்கன் கொஞ்சம் போன்லெஸ்ஸாக தான் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கணும். நம்ம லெக் பீஸ் அந்த சிறகுலாம் இல்லாமல் தனி கறியாக இருக்கும்ல, அதை நம்ம இந்த சைஸ்க்கு சின்ன சின்ன பீசஸாக நம்ம வெட்டி வச்சுக்கணும். இது சவுத் சைடெல்லாம் கொஞ்சம் இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஃபேமஸ். அதுவும் கிராமத்து பக்கத்தில் எல்லாம் பருப்பு குழம்பு வச்சு இந்த ரெசிபி தான் சிக்கன் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு குழம்பு வச்சு இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம மற்ற நான்வெஜ்ஜுக்கெல்லாம் போடுற மாதிரி நிறைய கரம் மசாலா அந்த மாதிரி பட்டதெல்லாம் இதுக்கு கிடையாது. இது ஒரு கிராமத்து ரெசிபின்னே சொல்லலாம். அங்கே கிராமத்து பக்கங்களில் மக்கள் இந்த இதுதான் செய்வாங்க. திருநெல்வேலி பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது சின்ன ஊர்களில் போனால் இந்த மாதிரி இருக்கும். அவங்க பண்ணுறது இன்னும் ரொம்ப எனக்கு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா இது செய்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் அம்மா பண்ணுறதுல இது ஒன்று பிடிச்ச டிஷ்ஷு. பருப்பு குழம்பு வச்சாங்கன்னா இந்த மாதிரி தான் வைப்பாங்க. நல்லாயிருக்கும். எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவோம். அதனால தான் சரி இன்றைக்கி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ரெசிபி பண்ண ஆரம்பித்தேன். தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். ஓவர் ஸ்பைஸியாலாம் இது இருக்காது. சிக்கனை போட்டோடனே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இதில் நான் தேவையான பொருட்கள் சொல்லும்போது இது சொல்லாமல் விட்டுட்டேன். மஞ்சத்தூள், பட்டை கூட ஒரு சின்ன துண்டு வைக்கணும். தேவையான பொருட்களில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இது 3 தான். கரம் மசாலா, மற்ற
வாசனை பொருட்கள்லாம் இதுக்கு கிடையாது. இந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த சிக்கனோட கலர் கொஞ்சம் மாறினோன்னு நம்ம உருளைக்கிழங்கையும் அதோடையே போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். அது நல்லா வேகட்டும். ஒரு பாதி வெந்த அப்புறம் தான் நம்ம வந்து அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் போடணும். இது இப்போ குக் ஆகட்டும். லேசாக வேணால் தண்ணி தெளித்து வச்சுக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பாதி வெந்துருச்சு, முக்கால்வாசிக்கிட்டவே வெந்துருச்சு. இனிமேல் நம்ம சில்லி பவுடர் அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. தனி மிளகாத்தூள் நான் இது கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். இது வந்து மீடியம் காரமாக தான் இருக்கணும். ரொம்ப ஓவர் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை கொஞ்சம் வேக விடலாம். திறந்து பார்க்கலாம். நல்ல ஓரளவு எல்லாம் குக் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து 1 கப்பு தேங்காய், சின்ன சீரகம், பட்டை இதை வந்து அரைச்சி போடணும். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக தான் இருக்கணும். அதுதான் இதில் உள்ள ஒரு ஸ்பெஷல். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா அது கொஞ்சம் அது கரெக்டான இது வராது. நான் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். அதை நம்ம கடைசியாக தான் வேறு போடணும். முதல்லையே தேங்காய் போட்டுறக்கூடாது. நம்ம இது ஓரளவு குக் ஆனோடனே அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த தேங்காவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு அதை வச்சுக்கலாம். தேங்காவும் போட்ட உடனே ஒரு நல்ல வாசனை வருது. இது நீங்கள் வந்து சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். பருப்பு குழம்புக்கு தான் அது பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லலாம். தண்ணியாக பருப்பு குழம்பு வைப்பாங்க ஊர்லலாம். அந்த மாதிரி ஒரு பருப்பு குழம்பு வச்சு இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட கோழி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட நாட்டுப்புறத்து கோழிக்கூட்டு. நம்மளுடைய சுவையான நாட்டுப்புறத்து கோழிக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ரொம்ப நல்லா வந்திருக்குது. எனக்கு அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் பண்ணி கொடுத்த ஞாபகம் வருது. இந்த டேஸ்ட் அப்படியே ஊருக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செய்து டேஸ்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.